டேய் இறங்கி வாடா. வணக்கங்க. திடீர்னு குறுக்க வந்தது நீங்க. ஏன் மேல கோவப்படுறீங்க? வண்டியில ஸ்கூல் குழந்தைங்களா இருக்காங்க. வண்டி ஏதாவது அப்செட் ஆயிடுச்சுன்னா குழந்தைங்களுக்கு யாரா பதில் சொல்றது? என்ன பண்ணுவேன்? குழந்தைகளை கூட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்ப்பேன். உன்னால கட்சி ஆபீஸ்க்கு போக முடியாதுல. காமெடி பண்ணாம முதல்ல கிளம்புங்கடா. குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. முதல்ல வண்டி எடுங்கடா. ஏய், இங்க இருந்து நீ போகணும்னா எங்களை தாண்டி தான் நீ போகணும். இந்த தாண்டி பல்லாங்குழி விளையாடுறதுலாம் நமக்கு தெரியாது. எனக்கு எதுவா இருந்தாலும் கபடி தான். நம்ம கட்சியோட ஸ்டேட் செக்ரட்டரி நம்ம மாவட்டத்தோட யூத் பிரசிடென்டா யார் இருக்கணும்னு 5 பேரை செலக்ட் பண்ணி கொடுத்திருக்காரு. போன தேர்தல்ல புவனகிரி தொகுதியில நாம தோத்திருந்தாலும் கூட அவனுக்கு கொடுத்த வார்டுல இதுவரைக்கும் பார்க்காத அளவுக்கு ஓட்டுகளை சேகரிச்சது நம்ம கொடி. நான் பேரு வச்ச நம்ம பையன் கொடி. அதனால கொடிதான் இந்த முறை நம்ம மாவட்டத்தோட யூத் பிரசிடென்ட் ஆகணும்னு நான் விரும்புறேன். நீங்க யாரும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் கொடிக்கு பக்கபலமா இருந்து கட்சியை முன்னேற்றணும்னு மனப்பூர்வமா கேட்டுக்கிறேன். காவி உடைய போட்டவங்க எல்லாம் சன்னியாசி ஆக முடியாது. ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு பில்டப் கொடுக்கறவன் எல்லாம் அரசியல்வாதி ஆக முடியாது. பதவி வேணும்னு கேட்டிருந்தா நானே விட்டு கொடுத்திருப்பேன்டா. அதை விட்டுட்டு கொடியவே அழிக்க பார்த்திருக்கீங்கல்ல. கொடி எப்பவுமே மேல தாண்டா பறக்கும். அம்மா, கொடிக்கு யூத் பிரசிடென்ட் போஸ்ட் கொடுத்திருக்காங்க. அத வச்சுக்கிட்டு என்ன பண்றது? நகை நட்டு வாங்க முடியுமா என்ன? நகை நட்டு இல்ல, கோல்டு நட்டு கூட வாங்க முடியாது. அங்க இங்கன்னு பேசி ஏதாவது கமிஷன் கொஞ்சம் வாங்கலாம். ஆனா நம்ம கொடி அதுக்கு வேலைக்கு ஆக மாட்டான். முட்டு சாப்பிடுற. இவன மாதிரியும் உங்க அப்பா மாதிரியும் நேர்மையா இருக்கிறவங்க அரசியல்ல வளரவே முடியாது. ரைஸ் மில் முத்தண்ணனை போய் பார்க்க சொல்லு. நான் அவர்கிட்ட பேசி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டேன். மாசத்துக்கு 10,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கறாங்களாம். ஒழுங்கா போய் கணக்கு எழுத சொல்லு. அதே முத்தண்ண அவரோட பையனோட வேலைக்காக என்கிட்டதான் வந்து கேக்குறாருன்னு அவங்க கிட்ட சொல்லு. இந்த வீராப்புக்கெல்லாம் குறைச்சல் இல்ல. ஒரு வேலை சம்பளம்னு இருந்தாதான் ஒரு வீட்டுல போய் பொண்ணு கேட்க முடியும். இவங்க அப்பா பொண்டாட்டி பிள்ளைங்களை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம கட்சிக்காக தீ குளிச்சாரு. இப்ப இவ அவரோட வழியில தான் போயிட்டு இருக்கான். நீங்களே சொல்லுங்க, எந்த முட்டை பெருசா இருக்கு தாத்தா? தாத்தான்னு கூப்பிடாதமா, அங்கிள்னு சொல்லு. ஓ முட்டை தான் பெருசு. என்ன அப்படி பாக்குற? நாட்டுக்கோழி எங்க இருந்து இவ்வளவு பெரிய முட்டை போடுங்கிற டவுட்டா? டவுட்டே இல்ல, இது ஃபாரின் கோழி முட்டை தான். நாட்டுக்கோழி இவ்வளவு பெரிய முட்டை போட்டா வயிறே வெடிச்சிரும். நான் சரியா சாப்பிடலனா கூட பரவாயில்லன்னு நான் வளர்க்குற கோழிக்கு நல்லா சாப்பாடு போடுறேன். அப்படின்னா 50 டசன் முட்டை கொடுமா. ஐயோ வேண்டானே, புதுச நம்பி நீங்க பழச விட்டுறாதீங்க. இது நாட்டுக்கோழி முட்டை கிடையாது. இவ ஏதோ ஃப்ராட் பண்ணிருக்கா. ஹே, யார பார்த்து ஃப்ராடுங்கற? வா, 2 பேரும் முட்டையை உடைச்சு பார்க்கலாம். யாரோட முட்டை ஒரிஜினல், யாரோடது டூப்ளிகேட்னு அப்ப தெரியும். உனக்கு தைரியம் இருக்கா? எல்லாம் விடுமா, கடை முன்னாடி முட்டையெல்லாம் உடைக்க கூடாது. உன்கிட்ட இருந்தே நான் முட்டை வாங்கிக்கிறேன். தேங்க் யூ அங்கிள். பொண்ணு பல்ல காட்டினா போதுமே, காக்கா முட்டையா இருந்தா கூட நீ வாங்கிப்ப. நீ உங்க அப்பன் 2 பேரும் சரியான ஜொல்லுங்கடா. தூ, மரியாதையா பேசுடா. ஏன் இஷ்டம்டா, நான் யாருகிட்ட வேணா முட்டையை வாங்குவேன். நம்ம பொண்ணு நாக்குல எப்படி சரஸ்வதி டான்ஸ் ஆடுறான்னு. நம்ம பொண்ணுன்னு தான் சொல்றீங்க, ஆனா சிக்கிறதுக்கான அறிகுறியே தெரியலீங்களே. ஏய், பிராய்லர் கோழியை பிடிக்கிறதுனா ரொம்ப ஈஸியா பிடிச்சிடலாம். ஆனா இது நாட்டுக்கோழியா, பிடிக்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். நேத்து இதே இடத்துல ஆப்போசிஷன் பார்ட்டி மீட்டிங் வச்சிருக்காங்க. அதுல யாரோ யூத் லீடர் கொடியா நம்ம கட்சியை பத்தி மோசமா பேசுனதா கேள்விப்பட்டேன். அவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான்? அவனுக்கு இந்த மேடையில பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். தம்பி, முதல்ல அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் மைக்க கையில எடு. கையில மைக் இருக்கு, பின்னாடி 4 பேர் இருக்காங்கன்றதுக்காக நீ லீடர் ஆயிட மாட்ட. நான் உன் கட்சியை பத்தி பேச ஆரம்பிச்சேனா உன் கட்சி கொடி கீழே விழுந்து மண்ண கவும். தம்பி, முதல்ல அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சுக்க. அதுக்கப்புறம் மைக்க கையில எடு. என்ன
என்ன யார பார்த்து சின்ன பையங்கிற? நீ என்ன சொன்ன? கொடி கீழே விழுந்து மண்ண கவுமா? இந்த கொடி எப்பவுமே மேல மேல பறந்துகிட்டே இருக்கும். நீ பேசுறதெல்லாம் இருக்கட்டும், மேல கை வச்சு பாரு. தொடுறது மட்டும் இல்ல, கிழிச்சு எரிஞ்சிருவேன். ஏய், யார்கிட்ட சொல்ற? யார்கிட்ட சொல்றேனா? உன்கிட்ட தான் சொல்றேன். என்ன வேணா? என்ன பண்ணுவ? ஏய், என்ன பண்ண முடியும் உன்னால? நான் அப்படிதான் பேசுவேன். என்ன சொல்றியா? என்ன பண்ண முடியும்? சரி சரி, போதும் போதும், சமாதானம். என்ன மேடம், விட்டா நிஜமாவே அடிச்சிருவா போல? பேசுறதுக்கு ஒரு மைக்கு கிடைச்சு கேக்குறதுக்கு ஒரு 100 பேர் கிடைச்சா கட்டிக்க போற புருஷனையே திட்டுவியா நீ? அத்தனை பேரு உட்கார்ந்து என் பேச்ச கேக்குற லெவலுக்கு வர நான் எத்தனை பேர் தாண்டி எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்க தெரியுமா? உன்னை யாரு இப்படி இவ்வளவு கஷ்டப்பட சொன்னா? அநாகரிகமா நடந்துகிட்ட கல்வி அமைச்சர் பதவியில இருந்தும் கட்சியில இருந்தும் தலைமையில இருந்து அவரை நீக்கிட்டதா கட்சியில இருந்து தகவல் வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல புவனகிரி தொகுதியில இன்னொரு பை எலெக்ஷன் வரலாம். தலைவர் வாழ்க! 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 கூட்ட நெரிசல் இதெல்லாமே சகஜம்தான். உங்க சர்வீஸ்ல நீங்க இது வரைக்கும் பார்த்தது இல்ல? குடி இவரும் நம்ம ஆளுதான், போகட்டும் விடு. தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! யாரா ஊர்ல இல்லாத போலீஸ்? தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! வணக்கம் வணக்கம். தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! கொடி வாழ்க! தலைவர் வாழ்க! ஏய், மீட்டிங்ல இருக்கேன்னு உனக்கு தெரியும்ல? போனை எடுக்கலனா நான் பிஸியா இருக்கேன்னு நீ தான் தெரிஞ்சுக்கணும். என்ன அத்தனை வாட்டி போன் பண்ணிருக்க? அத்தனை வாட்டி போன் பண்ணிருக்கேன்னா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம்னு நீயும் புரிஞ்சுக்க வேண்டியது தானே? சரி, கோவப்படாத, ஃப்ரீயா விடு. எம்எல்ஏ கேண்டிடேட் செலக்ஷன்மா, யார நிக்க வச்சா ஜெயிக்க முடியும்னு தலைவர்கிட்ட பாயிண்ட் பை பாயிண்ட் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவரே ஆச்சரியப்பட்டார்னா பாத்துக்கேன். அது சரி, நீ எதுக்காக போன் பண்ணிருந்த? அளவுக்கு பெரிய விஷயம்லாம் இல்ல. எங்க கட்சி சார்பா இந்த தடவை நான் தான் எம்எல்ஏ கேண்டிடேட். நிஜமாவா? அது மட்டும் இல்ல, எலெக்ஷன் முடியற வரைக்கும் அந்த கட்சிக்கு மாவட்ட தலைவர் நான் தான். அது எப்படி அந்த போஸ்ட் உனக்கு கொடுத்தாங்க? ஏன் எனக்கு கொடுத்திருக்க கூடாதா? இல்ல எனக்கு அதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றியா? ஏய், அதுக்கு இல்ல, உன் கட்சியில நிறைய சீனியர்ஸ் இருக்காங்கல்ல, அதுக்காக தான் கேட்டேன். சீனியர் ஜூனியர்லாம் உங்க கட்சிக்கு தான், எங்க கட்சியில திறமைக்கு தான் வாய்ப்பு. இது எந்த கடவுளோட சாபமும் இல்ல. எங்க ஊர்ல இருக்க பாதரச ஃபேக்டரி தான் இதுக்கு காரணம். அது ரொம்ப நாளாவே மூடி தானே இருக்கு. ஃபேக்டரியை மட்டும் தான் மூடினாங்க, ஆனா அதுக்குள்ள இருந்த பாதரசத்தை அங்கேயே மண்ணுல புதைச்சிட்டாங்க. பாக்குறதுக்கு பல பலன் இருக்கிற பாதரசம் உலகத்திலேயே மோசமான 2வது விஷயம்னு சொல்றாங்க. மண்ணுக்குள்ள புதைஞ்ச கொஞ்ச நாள்லயே சாதாரண பாதரசம் மீத்தேன் பாதரசமா இன்னும் மோசமான விஷயமா மாறுது. மண்ணுல விளையிற காய்கறி, தண்ணியில இருக்கிற மீன், இது எல்லாத்தையும் சாப்பிடுற மனுஷனையும் சேர்த்து ஸ்லோ பாய்சனா மாறி எல்லாரையும் பலியாக்கிக்கிட்டு இருக்குப்பா. ஃபேக்டரியை சுத்தி முத்தி 25 கிலோமீட்டர் விஷம் பரவி கிடக்குதுப்பா. இவ்வளவு சீரியஸான விஷயமா இருக்கு, ஏன் நீங்க கவர்மெண்ட் கிட்ட சொல்லவே இல்ல? இந்த அரசாங்கம் எப்படி செயல்படுதுன்னா, பணக்காரனா இருந்தா வேண்டியதை செய்வாங்க, ஓட்டு போடுற ஜாதியா இருந்தா சொன்ன வேலையை முடிச்சு கொடுப்பாங்க. நாங்கெல்லாம் மைனாரிட்டின்னு ஒதுக்கி வச்ச கூலி வேலைக்காரங்க தம்பி. நாங்க சொல்றதெல்லாம் யாருப்பா கேட்பாங்க? கொடி, உன்னோட கோபம் எனக்கு புரியுதுப்பா. ஆனா ஒரு விஷயத்தை நீ புரிஞ்சுக்கணும். ஆட்சியில இருக்கிறப்போ நடக்கிற அரசியல் வேற, ஆட்சியில இல்லாதப்போ நடக்கிற அரசியல் வேற. இந்த பல்ராம அந்த 200 கோடிய அவன் ஒருத்த மட்டும் எடுத்துக்கிட்டான்னு நினைக்கிறியா? தப்பு பண்றீங்க தலைவரே. பாரு, நாம தான் எலெக்ஷன்ல ஜெயிக்க போறோம்னு திரும்ப திரும்ப எல்லா மீடியாக்காரங்களும் சொல்றாங்க. நாம ஜெயிச்சதுக்கு அப்புறம் நானே உனக்கு வாக்கு தரேன். நானே வந்து முதல்ல அந்த மெர்க்குரி ஃபேக்டரி வேஸ்ட கிளியர் பண்றேன். ஊரோட மண்ணை எல்லாம் நான் சுத்தப்படுத்தி தரேன். அதனால யாருக்கெல்லாம் நோய் வந்திருக்கோ அவங்கள குணப்படுத்தலாம். அது வரைக்கும் இந்த விஷயம் வெளியே தெரியவே கூடாது. அந்த ஃபைலை கொடுத்துட்டு போக சொல்லுங்க. ஏய் கொடி, அந்த ஃபைலை கொடுத்துட்டு போ. என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? இந்த ஃபைல் என்கிட்டே இருக்கட்டும், பத்திரமா இருக்கும்.